ஹே காய்ஸ், ஸோ நம்ம போன கிளாஸில் வந்து ஃபார் லூப்ஸ் பற்றி பார்த்தோம். இந்த கிளாஸில் நம்ம வந்து வைல் லூப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம லூப்ஸ்னால் என்னன்னு சொல்லி ஜென்ரலாக பார்த்தோம். அதாவது ஒரு ஆப்ரேஷன் இல்லை ஒரு ப்ரோக்ராம் வந்து நம்ம வந்து ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கிறதுக்கு. இப்போ நான் வந்து ஹலோ வேர்ல்டுன்னு ஒரு இதை பிரிண்ட் பண்ணணும். அதாவது அதை நான் வந்து 5 தடவை பிரிண்ட் பண்ணணும். அதுக்கு நான் வந்து ஒவ்வொரு தடவையும் பிரிண்ட் பேசிஸ்குள்ளே வந்து செமிகோலரில் வந்து ஹலோ வேர்ல்டு, திரும்ப பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு, பிரிண்ட் ஹலோ வேர்ல்டுன்னு 5 தடவை இது பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக வந்து நான் வந்து லூப்ஸ் யூஸ் பண்ணுவோம். எனக்கு வந்து ஹலோ வேர்ல்டுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா அதை நான் வந்து 5 தடவை ரிப்பீட் பண்ணுறதுக்கு நான் வந்து ஃபாரில் வைல் லூப் கொடுத்தேன்னா அது வந்து 5 தடவை அதுவாகவே பிரிண்ட் ஆகிடும். இதுக்கு தான் நம்ம வந்து லூப்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த வைல் லூப் வந்து ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு லைட்டாக வந்து ரிசம்பிள் ஆகும். அது ஏன்னு நம்ம அப்படி சொல்லுவாங்கன்னா, நம்ம வந்து ஃபார் லூப்பில் வந்து ஒரு லிஸ்ட்டில் ஒரு டப்பிள் இல்லை ஏதாச்சும் ஒன்று எடுத்து அதை ஃபுல்லாக இட்ரேட் பண்ண சொல்லுவோம். அதில் இருக்க ஃபுல்லாக எல்லாத்துலேயும் போய் நீ இட்ரேட் பண்ணு, அதில் இருக்க எல்லா வேல்யூஸையும் யூஸ் பண்ணி நம்ம போட சொல்லுவோம். இந்த வைல் லூப்பில் ஆக்சுவலாக என்ன பண்ணுவோம்னா, ஒரு கண்டிஷன் செக் பண்ணுவோம். நம்ம இஃப் ஸ்டேட்மெண்ட் மாதிரியே ஒரு கண்டிஷன் செக் பண்ணுவோம். இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன பண்ணுவோம்னா, அந்த கண்டிஷனை செக் பண்ணி அது ட்ரூவாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுவோம்ல, அதே மாதிரி இதில் வந்து ஒரு கண்டிஷன் செக் பண்ணி அது ட்ரூவாக இருந்தால் அந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணும். திரும்ப வந்து அது வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஆனால் வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸில் வந்து நமக்கு வந்து ரிப்பீட் ஆகாது. ஜஸ்ட் அது ஒரு தடவை எக்ஸிக்யூட் ஆகி முடிஞ்சிடும். ஆனால் வைல் லூப்பில் வந்து அது திரும்ப வந்து கண்டினியூ ஆகி நமக்கு வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட் மாதிரி கண்டிஷன் செக் பண்ணி ட்ரூவாக இருந்தால் மட்டும் லூப்பில் போகும். இல்லாட்டி ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து லூப் போட்டு வெளியே வந்துடும். அதான் வந்து வைல் லூப். ஸோ நம்ம இந்த லெசனில் என்னென்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து வைல் லூப்னா என்ன, அது எப்படி ஒரு வைல் லூப் கிரியேட் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு எப்படி இன்ஃபினிட் லூப்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணுறது, எப்படி இன்ஃபினிட் லூப் கிரியேட் பண்ணாமல் இருக்கிறதுங்கிறது பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து எப்படி பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறது, நெக்ஸ்ட் வைல் எல்ஸ்னா என்ன. இப்போ வைல் லூப்னா என்னன்னு பார்ப்போம். வைல் லூப்னா என்னன்னு பார்த்து சொன்ன மாதிரியே தான். அதாவது ஒரு கண்டிஷனை செக் பண்ணிட்டு ஒரு ப்ரோக்ராம் வந்து நமக்கு திரும்ப திரும்ப ரெப்பிட்டேஷனில் போட்டுக்கிட்டே இருக்கும். அதான் வந்து வைல் லூப். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். கவுண்டர் அப்படின்னு நான் ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். இது என்ன வேலை வேரியபிளானா எடுத்துக்கலாம், ஏபிசி ஆர் எனி வேல்யூ ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். கவுண்டர் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு ஒரு வேல்யூ எடுத்துக்கிறேன். இப்போ நான் இப்போ வந்து வைல் போடுறேன். வைல்க்கு அப்புறம் கண்டிஷன் என்ன கொடுக்குறேன்னா, கவுண்டர் லெஸ் தென் 5. இதுக்கு பேர் கண்டிஷன். இது வந்து வைலு, இது கண்டிஷன். நெக்ஸ்ட் நம்ம இதில் வந்து இன்க்ரிமெண்ட் வச்சுருப்போம், இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட். இந்த இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் எதுக்குன்னா வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு. அதாவது வைல் வந்து ஒரே ஸ்டெப்லேயே இல்லாமல், இப்போ நம்ம கவுண்டர் 0ன்னு வச்சுருந்தோம்னா 0லேயே இல்லாமல் நெக்ஸ்ட் நம்பருக்கு சேஞ்ச் ஆகிறதுக்கு தான் நம்ம வந்து இந்த இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் யூஸ் பண்ணுவோம். இது எப்படி யூஸ் பண்ணுறது பார்ப்போம். ஃபஸ்ட்டு கவுண்டர் 0ன்னு வச்சுருக்கேன். வைல் இந்த கண்டிஷன் போகிறேன், கவுண்டர் லெஸ் தென் 5. இப்போ இந்த கவுண்டர் லெஸ் தென் 5ங்கிற கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் இந்த லூப்புக்குள்ளே போகும். இல்லாட்டி லூப் போட்டு வெளியே வந்து நெக்ஸ்ட் லைனுக்கு போயிடும். அப்போ இந்த லூப் பிரேக் ஆகி நம்ம நெக்ஸ்ட் லைனுக்கு போகக்கூடாதுங்கிறது தான் இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கான்னு செக் பண்ணுறதா உள்ளே போகும். இப்போ இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்குது, அப்போ வந்து உள்ளே போய் பிரிண்ட் சம்திங். பிரிண்ட் ஆகிட்டு நெக்ஸ்ட் என்ன ஆகும்னா, கவுண்டரோட வேல்யூ வந்து 1 இன்க்ரீஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் 0 வந்து 1 போகும், அப்புறம் 2 அந்த மாதிரி மூவ் ஆகிட்டு இப்போ கவுண்டர் வேல்யூ 1 ஆயிரும். அதுக்கப்புறம் திரும்ப வரும், திரும்ப கண்டிஷன் செக் பண்ணும். இப்போ 1 லெஸ் தென் 5 1 லெஸ் தென் 5ங்கிறதுனால திரும்ப கண்டிஷன் ட்ரூ. ஸோ வந்து நம்ம திரும்ப உள்ளே போகும். இப்போ உள்ளே போனதுக்கப்புறம் திரும்ப ஒரு தடவை சம்திங் பிரிண்ட் ஆகும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் கேஸில் வந்து ஃபர்ஸ்ட் சம்திங் ஒரு பிரிண்ட் ஆயிருக்கும். இப்போ நம்ம 1 வேல்யூ இருக்கும்போது திரும்ப சம்திங் பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ வந்து 1ங்கிற வேல்யூ தான் கவுண்டரில் இருக்குது. அப்போ இப்போ வந்து கூட ஒரு 1 ஆட் ஆச்சுன்னா 2 ஆயிடும். இப்போ இந்த வேல்யூ வந்து ட்ரூ. அப்போ ட்ரூங்கிறதுனால திரும்ப ஒரு தடவை சம்திங்னு பிரிண்ட் ஆகும். அது திரும்ப செக் பண்ணும். திரும்ப இப்போ வந்து 3 ஆயிரும். 3 ஆனதுக்கப்புறம் திரும்ப ஒரு சம்திங் பிரிண்ட் ஆகும். அப்புறம் 4 ஆயிரும். கடைசியில் நமக்கு வந்து 5 ஆகும்போது 5 லெஸ் தென் 5ங்கிறது வந்து ஃபால்ஸ். ஸோ ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸுங்கிறதுனால என்ன ஆகும்னா, இந்த லூப் பிரேக் ஆகி நமக்கு வந்து இந்த ப்ரோக்ராம் அப்படியே கம்ப்ளீட் ஆகிடும். அப்போ 5 தடவை மட்டும் நமக்கு சம்திங்னு பிரிண்ட் ஆகிருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி தான் ஹலோ வேர்ல்டு வந்து 5 தடவை பிரிண்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம சிம்பிளாக போட்டலாம். நம்ம 5 தடவை பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு போடுறதுக்கு பதிலாக. நெக்ஸ்ட்டு எப்படி இன்ஃபினிட் லூப் அவாய்ட் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் இன்ஃபினிட் லூப்னா என்ன. நம்ம வந்து லூப்னாலே வந்து ஒரு இதை வந்து நம்ம ரிப்பீட்டில் போடுறது, ஒரு ப்ரோக்ராம் வந்து ரிப்பீட்லேயே போடுறது. இப்போ இன்ஃபினிட் லூப்னா என்னென்னா, நம்ம சம் மிஸ்டேக்ஸ் பண்ணுறதுனால அந்த இதில் வந்து கோடில் என்ன ஆகும்னா, அது வந்து இன்ஃபினிட்டாக, அதாவது திரும்ப திரும்ப போட்டுக்கிட்டே இருக்கும். நமக்கு வந்து ஒரு ஸ்டாப் வேணும்ல, கடைசியில் அது போட்டுக்கிட்டே இருந்து அந்த சிஸ்டமே அந்த ப்ரோக்ராமே கிராஷ் ஆகிற வரைக்கும் அது வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி இதுக்கு பேர் தான் வந்து நம்ம இன்ஃபினிட் லூப். அதெல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடணும். அது எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அது எப்படியெல்லாம் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம லாஸ்ட் கேஸ் தான், கவுண்டர்னு ஒன்று எடுத்துக்கிறோம். அது கவுண்டர் வேல்யூ வந்து 1. while counter less than 6, print counter இது கவுண்டர் ப்ளஸ் ஈக்குவல்ஸ் 1. இப்போ இப்படி கொடுக்குறதுனால என்ன ஆச்சுன்னா, ஃபர்ஸ்ட் 1ங்கிற வேல்யூ வரும். நெக்ஸ்ட் வந்து 1ங்கிற வேல்யூ வந்து 2ஆக சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் 3ஆக சேஞ்ச் ஆகும். ஒவ்வொரு லூப்பில் ஒவ்வொரு
இட்ரேஷனுக்கும் வந்து நமக்கு வந்து வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த லூப்பில் வந்து ஒவ்வொரு தடவை ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகுதுல, அதுக்கு பேர் தான் வந்து இட்ரேஷன். நம்ம ஒவ்வொரு வேல்யூ எடுத்து போடுற ஒவ்வொரு ஸ்டெப்பும் நம்ம வந்து எக்கச்சக்கமான ஸ்டெப்ஸ் வரும். அதாவது இந்த லூப் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்குன்னு சொல்லுவோம். அதில் இருக்க ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் வந்து நம்ம இட்ரேஷன் சொல்லுவோம். இப்போ வந்து ஒவ்வொரு இட்ரேஷனுக்கும் நமக்கு வந்து வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இந்த கவுண்டருங்கிற வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அன்டில் நமக்கு 6ங்கிற வேல்யூ வர வரைக்கும். 5ங்கிற வேல்யூ வரைக்கும் நம்ம ட்ரூ, 6ங்கிற வேல்யூ வந்துச்சுன்னா லூப் முடிஞ்சு நமக்கு வந்து எக்ஸிட் ஆகிடும். அப்போ இது வந்து ஒரு க்ளோஸ் லூப், அதாவது அதுக்கு ஒரு எண்ட் இருக்குது, எண்ட்லெஸ்ஸாக ரிப்பீட் ஆகிட்டே இருக்காது. இப்போ இதோட இது இப்போ அவுட்புட் வந்து இப்படி தான் இருக்கும் 1 2 3 4 5. ஏன்னா 6 வந்துச்சுன்னா நமக்கு வந்து லூப் பிரேக் ஆகி எக்ஸிட் ஆகிடும். ஆனால் இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா கவுண்டர் ஈக்குவல் டு 1 அப்படியே விட்டுறது. நான் இந்த கேஸில் என்ன பண்ணலன்னா இன்க்ரிமெண்ட் போடவே இல்லை. அதை நீங்கள் பார்க்கலாம். இப்போ இன்க்ரிமெண்ட் போடாட்டி என்ன ஆகும், கவுண்டருங்கிற வேல்யூ வந்து 1லேயே இருக்கும். அப்போ 1லேயே இருந்துச்சுன்னா இந்த கவுண்டர் லெஸ் தென் 1ங்கிறது வந்து ஆல்வேஸ் ட்ரூ ஸ்டேட்மெண்ட். அப்போ 1லேயே இருக்கும், 1 less than 6 1 less than 6. அப்போ 1 1 1 1 1 1 1 நமக்கு இன்ஃபினிட்டாக பிரிண்ட் ஆகி கடைசியில் ப்ரோக்ராமே கிராஷ் ஆகிடும். இதுதான் வந்து ஒரு இன்ஃபினிட் லூப். ஏன்னா இதுக்கு வந்து ஒரு எண்டே கிடையாது. ஏன்னா வந்து கவுண்டர் வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணாதனால எனக்கு வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூவாகவே இருக்கும். அப்போ கடைசி வரைக்கும் இந்த ஒயில் ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா கடைசியில் அந்த இன்ஃபினிட் லூப் ஆகி அது வந்து கிராஷ் ஆகிடும் ப்ரோக்ராம். அதுதான் வந்து இன்ஃபினிட். ஸோ எப்பயுமே வந்து நம்ம ஒயில் லூப் போடும்போது கண்டிப்பாக ஒரு இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் ஒரு வேல்யூ போட்டே ஆகணும், இல்லாட்டி நமக்கு வந்து இன்ஃபினிட் லூப் கிரியேட் ஆகிடும். நெக்ஸ்ட் பிரேக் ஸ்டேட்மெண்ட். பிரேக் ஸ்டேட்மெண்ட் எதுக்குன்னா, ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கு, அதாவது ஒரு ஒயில் லூப்குள்ளே இருக்க ஒரு ப்ரோக்ராம், நம்ம ரிப்பீட் பண்ண போகிற ப்ரோக்ராம் இருக்குல்ல, அந்த ப்ரோக்ராமில் நான் ஒரு ஸ்பெசிஃபிக் பார்ட்டில் வந்து நான் அந்த லூப் வந்து பிரேக் பண்ணிடணும் அப்படின்னா அதுக்கு தான் நம்ம வந்து இது பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். எனக்கு வந்து ஒரு கண்டிஷன் செக் பண்ணணும், அந்த கண்டிஷன் ஒரு வேளை ட்ரூவாக இருந்துச்சுன்னா நான் வந்து இந்த லூப்பையே வந்து எக்ஸிட் பண்ணி நான் வெளியே போயிடணும். அதாவது அந்த லூப்குள்ளே இருக்க அந்த ரிப்பிட்டேட்டிவ் ப்ரோக்ராமில் வந்து எனக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்பெசிஃபிக் பார்ட்டில் வந்து எனக்கு வந்து இந்த லூப் போட்டு எக்ஸிட் ஆகணும்னா அப்போ தான் நம்ம வந்து இந்த பிரேக் யூஸ் பண்ணுவோம். ஜஸ்ட் நம்ம வந்து பிரேக்னு கொடுத்தோம்னா அந்த கண்டிஷன் ட்ரூவான்னு செக் பண்ணிட்டு அது செக் ஆச்சுன்னா பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோம்னா உடனே வந்து அந்த லூப் போட்டு வெளியே வந்துடும். இப்போ இந்த கேஸ் பாருங்கள், கவுண்டர் இஸ் ஈக்குவல் டு 1 while ட்ரூ. இது while ட்ரூ வந்து நான் வந்து எந்த கண்டிஷனும் போடாதனால நான் ட்ரூன்னு வச்சுக்கிறேன். அப்புறம் நெக்ஸ்ட் பிரிண்ட் ஹியர்ஸ் ஜானி. ஹியர்ஸ் ஜானிங்கிறத பிரிண்ட் பண்ணுறேன் அன்டில் எப்போ வரைக்கும்னா கவுண்டர் ப்ளஸ் ஈக்குவல்ஸ் 1. இப்போ இந்த கவுண்டர் ப்ளஸ் ஈக்குவல்ஸ் 1 கொடுத்தோன்னா இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு 1ங்கிற வேல்யூ உள்ள வருது, ஃபஸ்ட்டு ஹியர்ஸ் ஜானின்னு பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் இந்த கவுண்டர் வேல்யூ வந்து 2ஆக சேஞ்ச் ஆயிரும். இஃப் கவுண்டர் கிரேட்டர் தேன் 5 அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்போ என்ன ஆகும், இப்போ இந்த கவுண்டர் கிரேட்டர் தேன் 5 இருந்தால் மட்டும்தான் பிரேக் ஆகும், இல்லாட்டி இது வந்து திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இதை தான் பண்ணுறோம். இப்போ வந்து 2 இருந்துச்சு, நெக்ஸ்ட் இப்போ 2 உள்ள வருது, அப்போ வந்து திரும்ப வந்து செக் பண்ணும். இப்போ கவுண்டர் கிரேட்டர் தேன் 5 வந்து ஃபால்ஸு, அப்புறம் வந்து திரும்ப வரும் 3, அப்புறம் திரும்ப வரப்போ 4, நெக்ஸ்ட் திரும்ப வரப்போ 5. 5ங்கிறப்பையும் வந்து நம்ம ஃபால்ஸ் ஸ்டேட் பண்ணிட்டேன். 5ன்னு வர்றப்போ என்ன ஆகும்னா இந்த இடத்துல வந்து நமக்கு 5ங்கிற வேல்யூ 6ஆக சேஞ்ச் ஆயிடும். 6ஆக சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இஃப் கவுண்டர் கிரேட்டர் தேன் 5, அப்போ இந்த கண்டிஷன் ட்ரூ ஆயிடும். அதாவது 6 கிரேட்டர் தேன் 5 அப்படிங்கிற வேல்யூ வந்து ட்ரூ. அப்போ இது ட்ரூவாக இருக்கப்போ இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்குள்ளே இருக்கிறது வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். அந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்குள்ளே இருக்கிறது வந்து பிரேக். இப்போ பிரேக் கொடுத்தனால என்ன ஆகும்னா இந்த ஒயில் லூப் வந்து நமக்கு பிரேக் ஆகி இந்த லூப் போட்டு வெளியே வந்துடும். அப்போ லூப் போட்டு வெளியே இருந்துச்சுன்னா இதுக்கு மேலே ஹியர்ஸ் ஜானிங்கிறது பிரிண்ட் ஆகாது. அப்போ 5 தடவை மட்டும் நமக்கு ஹியர்ஸ் ஜானிங் பிரிண்ட் ஆகி அப்படியே லூப் வந்து முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஒயில் எல்ஸ். ஒயில் எல்ஸ் யூஸ் பண்ணோம்னா நம்ம வந்து ஒயில் லூப்புங்கிறது வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான், அதாவது ஒரு கண்டிஷனை செக் பண்ணிட்டு ரிப்பீட்டில் போடும் அப்படின்னு சொன்னோம். அதே தான் நம்ம இங்கேயும் செக் பண்ணுறோம். அதாவது இப்போ இந்த கண்டிஷன் செக் பண்ணால் லூப்புக்குள்ளே போகும். ஒருவேளை அந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா நமக்கு இன்னொரு ப்ரோக்ராம் பிரிண்ட் பண்ணோம்ல, அதுக்கு தான் வந்து எல்ஸ் நம்ம ஸ்டேட்மெண்ட் மாதிரியே தான். இதில் வந்து இந்த ஒயிலில் இருக்க கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து இந்த இது வந்து லூப்பில் எக்ஸிக்யூட் ஆகும். ஒருவேளை அது ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து இந்த எல் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்ணிடும், அவ்வளோதான். இப்போ இந்த கவுண்டர் இஸ் ஈக்குவல் டு 1 while கவுண்டர் லெஸ் தென் 5, இதுதான் கண்டிஷன். இப்போ பிரிண்ட் கவுண்டர் கொடுத்தேன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எனக்கு 1ன்னு பிரிண்ட் ஆகும். அப்புறம் நெக்ஸ்ட் 1ங்கிற வேல்யூ வந்து 2ஆக சேஞ்ச் ஆயிடும். 2ஆக சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் 2 less than 5, அப்போ வந்து 2 பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் 3ஆக சேஞ்ச் ஆயிடும், 3 less than 5, 3 பிரிண்ட் ஆகிட்டு நெக்ஸ்ட் 4 less than 5, 4 பிரிண்ட் ஆயிடும். நெக்ஸ்ட் 5 less than 5, இது வந்து ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ். அப்போ இது ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்னால நமக்கு வந்து எல்ஸுக்கு போயிடும். இந்த ஒயில் கண்டிஷன் ஃபால்ஸுங்கிறதுனால நமக்கு எல்ஸுக்கு போய் அது நமக்கு வந்து பிரிண்ட் 5, கடைசியில் பிரிண்ட் 5 மட்டும் பிரிண்ட் ஆகிட்டு நமக்கு வந்து எக்ஸிட் ஆகிடும். இப்படி தான் நம்ம வந்து ஒயில் எல்ஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த கோடோட அவுட்புட் வந்து நமக்கு இப்படி தான் இருக்கும் 1 2 3 4 5. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து இந்த கிளாஸில் என்னென்ன பார்த்தோம்னா
வைல் லூப்னா என்னன்னு பார்த்தோம், எப்படி கிரியேட் பண்ணுறது, இன்ஃபினிட் லூப் எப்படி அதை அவாய்ட் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு பிரேக் வைல் எல்ஸ் இதெல்லாம் பார்த்தோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து வைல் லூப் எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ தேங்க்யூ.